Welcome to Livin CA Funstar channel. இன்னைக்கு May 29 ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes ஓட banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription can make use of the link in the description and in the pinned comment. So the first news is Dag Hammarskjöld அப்படின்ற மெடல் வந்து 2025ல ரெண்டு இந்தியன் பீஸ் கீப்பர்ஸ்க்கு வந்து posthumously அவார்ட் பண்ணியிருக்காங்க. அது யாருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is Amitabh Jha and Sanjay Singh. இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்காங்க. Dag Hammarskjöld மெடல் அப்படின்றது வந்து யுனைடெட் நேஷன்ஸோட ஹையஸ்ட் போஸ்துமஸாக கொடுக்குற ஒரு அவார்ட். போஸ்துமஸானா அவங்க இறந்ததுக்கப்புறம் கொடுக்குற அவார்ட். அது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா மிலிட்ரி, போலீஸ் அண்ட் சிவில் பர்சனலாக இருந்து வைல் சர்விங் ஃபார் த கண்ட்ரி ஆர் யூஎன் பீஸ் கீப்பிங் ஆப்ரேஷன்ஸ்க்காக சர்வ் பண்ணும்போது இறந்து போவாங்க இல்லையா. ஸோ அது வந்து அவங்கள ஹானர் பண்ணுற மெடல் தான் Dag Hammarskjöld மெடல். ஸோ இந்தியாவில் இருந்து இந்தியன் ஆர்மியை ரெப்ரசென்ட் பண்ணி யூஎன் பீஸ் கீப்பிங் மிஷன்ஸ்க்காக போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல இருக்குது. இப்போ ரீசெண்டாக இஸ்ரேல் ஹமாஸ் ப்ராப்ளம் அப்போது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடுவில் இருக்கிற அந்த இன்டர்நேஷ்னல் பார்டரில் யூஎன் பீஸ் கீப்பிங் பீப்புள் வந்து இருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் கான்ஃப்ளிக் வந்தப்போ இவங்களுக்கும் நிறைய பேர் இறந்து போகிறாங்கன்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டாக்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ நிறைய இடங்களில் நம்ம இந்தியாவிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற இந்தியன் ஆர்மிலேருந்து யூஎன் பீஸ் கீப்பிங் மிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அதில் ஒரு வேளை அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போதோ மிலிட்ரி, போலீஸ், சிவில் பர்சனலாக இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அவார்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த வருஷம் அமிதாப் ஜா அண்ட் சஞ்சய் சிங்க்கு இந்த அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூஎன் பீஸ் கீப்பர்ஸ் who have served and sacrificed their lives in missions worldwide அவங்களோட எக்ஸப்ஷனல் சர்வீசஸை ரெகக்னைஸ் பண்ணணும் அண்ட் ஜெண்டர் அட்வொகேசி இன் பீஸ் கீப்பிங்கில் ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக இந்த அவார்ட் வந்து கொடுக்குறாங்க. ஹூ இஸ் திஸ்? அவர் பேர் இருக்கு இல்லையா, Dag Hammarskjöldன்றது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹீ இஸ் த செகண்ட் யூஎன் ஜென்ரல் செக்ரட்டரி ஜெனரல் இருக்காங்கல்ல, அதில் செகண்ட் பர்சன் டு பிகம் த யூஎன் செக்ரட்டரி ஜெனரல். அண்ட் இவர் வந்து 1961 ஒரு பீஸ் கீப்பிங் மிஷன் ஆஃப்ரிக்காவில் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பிளேன் கிராஷில் இறந்து போயிட்டார். ஸோ அதனால் இவரோட பேரில் சர்வீஸில் இருக்கும்போதே இறந்து போகிறவங்களுக்கு இந்த அவார்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 29th May தான் இந்த இது அவார்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க நியூயார்க்கில். 57 பீஸ் கீப்பர்ஸ் மொத்தமாக, இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை, இவங்களோட சேர்ந்து 57 பீஸ் கீப்பர்ஸ் ஹூ லாஸ் தேர் லைஃப்ஸ் இன் 2024 அவங்களுக்கு போஸ்துமஸாக இந்த அவார்டு வந்து Dag Hammarskjöld மெடல் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இல்லை பிரிகேடர் ஜென்ரல்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியில் இருக்கிறவர் தான் வந்து அமிதாப் ஷா. அவருக்கு இந்த அவார்டும். இவர் எங்கே இருந்தார் அப்படின்னா டிஸ்என்கேஜ்ட் அப்சர்வர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ஸோடது ஒன்று இருக்குது. ஸோ UNDAF அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோல்டன் ஹைட்ஸ் சீஸ்ஃபயர் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருந்தவங்க. ஸோ அதில் ஹி வாஸ் பார்ட்டிசிபெண்ட், அதில் இறந்து போயிட்டார். தென் ஹல்விதர் சஞ்சய் சிங், இவர் வந்து என்னென்னா யுனைடெட் நேஷன்ஸோட MONUSCOன்னு சொல்லுவாங்க, விச் இஸ் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் ஸ்டெபிலைசிங் மிஷன் இன் த டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ. ஸோ அங்கே ரிபப்ளிக் ஆஃப் காங்கோவில் ஒரு ஸ்டெபிலைசேஷனுக்காக டிப்ளாய் பண்ணப்பட்டிருந்தவங்க தான். அதில் கான்ஃப்ளிக்ட் அந்த ரீஜியனுக்குள்ளே காங்கோவில் இருந்துச்சு, அதில் ஹி வாஸ் கில்ட். ஸோ அதனால தான் இது இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு பேரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து போய் வாங்கிப்பாங்க. இஃப் நாட், இந்தியன் பர்மனெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வில் பி ரிசீவிங் திஸ். யூஎனோட அம்பாசடரான பர்வேதினி ஹரிஷ் அவங்க தான் போய் வாங்கிப்பாங்க. ஆண்டோனியோ குட்டரஸ் இஸ் த செக்ரட்டரி ஜெனரல் நவ், யூஎனோட செக்ரட்டரி ஜெனரல். அண்ட் அவர் வந்து சில ஸ்பீச்சஸ் கூட கொடுத்துருந்தாரு. ஸோ மொத்தம் எத்தனை பேருக்கு இந்த வருஷம் அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா 57. அதில் இந்தியாவில் இருந்து 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோ. மகாராணா பிரதாப் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி ஹிந்து கேலண்டர் படி இந்த வருஷம் என்னைக்கு அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஆன் May 29, 2025. தோ ஹி வாஸ் பார்ன் ஆன் May 9, 1540. இந்த வருஷம் வந்து May 29 தான் அப்சர்வ் பண்ணுறோம். ஏன்னா தேர் இஸ் அ ஜெய்ஷ்ட சுக்ல திருதி, அந்த அன்னைக்கு தான் ஹிந்து கேலண்டர் படி அவர் பிறந்தாராம். பட் நம்ம ஃபாலோ பண்ணுறது கிரிகோரியன் கேலண்டர். ஸோ அதில் வந்து மாறிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதனால ஒரு வருஷமும் ஒரு டே ஆகும். பட் டு பி ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது 1540 May 9 தான் வந்து அவர் பிறந்தார். ஹீ இஸ் நோன் ஃபார் ஹிஸ் லீடர்ஷிப், பேட்டில் ஆஃப் ஹல்திகட்டி அண்ட் முகல் ஆர்மியை லீட் பண்ணி வந்த மான்சிங் ஒன் ஆஃப் ஆம்பரை அகேன்ஸ்ட் ஆஃப்
பிரேவாக ஃபாட் பண்ணவர் அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அவருக்கு. 485th பர்த் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் நடந்திருக்கு. ஸோ அவரோட ஜெயிஷ்ட சுக்ல திருத்தியை அன்னைக்கு தான் அவரோட பர்த்டே. ஸோ அதுதான் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஹீ இஸ் நோன் ஃபார் ஹிஸ் அந்த கல்ச்சுரல் செரிமனிஸ் அதெல்லாம். ஸோ அது யூஸ்வலாக வந்து உதய்பூர், சிட்டோகர்க், கும்பகர்க் அந்த மாதிரியான ராஜஸ்தான் ரீஜியன்ஸ்லேயும் ஹிமாச்சல் பிரதேஷ்லேயுமே வந்து ஒரு ஹாலிடே, பப்ளிக் ஹாலிடேலாம் வந்து அந்த டே அன்னைக்கு விடுவாங்க போல். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் திங். ஜஸ்ட் மகாராணா பிரதாப் ஜெயந்தி வந்து இந்த வருஷம் May 29 அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். 2025 வேர்ல்ட் பேரா அத்லெட்டிக்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து ஸ்விட்சர்லாண்டில் நடக்குது. அப்போது மகேந்திர குர்ஜர் அப்படின்றவர் வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணுறாரு. அது எந்த ஈவெண்ட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் ஜாவ்லிங் த்ரோ F42 அப்படின்றது ஈவெண்ட். இந்த வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து May 26 29 வரையும் நடக்குது நார்த்வெல் ஸ்விட்சர்லாண்டில். அதில் தான் இந்தியன் பிளேயரான மகேந்திர குர்ஜா வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணுறாரு இன் ஜாவ்லிங் F42. இதில் 250 அத்லெட்ஸ் வந்து 40 கண்ட்ரீஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் த 2024 பேரா ஒலிம்பிக்ஸ் சாம்பியன்ஷிப்பும் சில பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த சீசனில் ஸ்விட்சர்லாண்டில் நடந்ததுனால நிறைய பேரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 6 ஈவெண்ட்ஸ் வந்து நடந்தது அக்ராஸ் இந்த சீசனில் மட்டும். அதில் ஒன் ஆஃப் த ஈவெண்ட் தான் ஜாவ்லிங் த்ரோ. இதில் 61.17 மீட்டர்ஸ் த்ரோ பண்ணி மகேந்திர குர்ஜர் ஹூஸ் 27-year-old இந்தியன் பேரா அத்லெட் அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து க்ரியேட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்னும் ப்ரீவியஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து 59.19 மீட்டர் தான் பை பிரேசிலோட ராபர்ட்டோ ஃப்ளோரியானி எட்நெல்சன் அப்படின்னு சொல்லி 2022 ஹீ மேட். அண்ட் அடிஷ்னலாக இப்போ இந்த வேர்ல்டு ரெக்கார்டே க்ரியேட் பண்ணிட்டாருன்னா ஹீ வில் பி த கோல்டு மெடலிஸ்ட் இல்லையா. ஆல்சோ அடிஷ்னலாக கோல்டு மெடல் இன் லாங் ஜம்ப் T42 5.59 மீட்டர் வந்து லாங் ஜம்ப் பண்ணியிருக்காரு இந்த சேம் வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ் கிராண்ட் பிரிக்ஸில். 2023 ஏஷியன் பேரா கேம்ஸ் அண்ட் 2024 பேரா பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்லாம் வந்து ஹீ வாஸ் நாட் இன்க்ளூடட். ஸோ இப்போ வந்து ஹீ இஸ் இன்க்ளூடட் அண்ட் மேட் ஹிஸ் ரெக்கார்ட். மொத்தமாக எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு சொன்னோன்னா 254 ஃப்ரம் 40 கண்ட்ரீஸ். த நெக்ஸ்ட் நியூஸ் வந்து எந்த லெஜெண்டரி ஃபுட்பாலர் வந்து 800 கிளப் கோல்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு இன் May 2025னு கேட்டிருக்காங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான். இப்போ வந்து அவர் சவுதி ப்ரோ லீக் மேட்ச்சில் விளையாண்டுட்டுருக்காரு. அல் நசர் விசஸ் ஃபட்டேக் மேட்ச்சில். ஆக்சுவலாக இவர் பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த அல் நசர் டீம் வந்து தோத்துருச்சு. பட் ஹீ மேட் கோல்ஸ். ஸோ ஃபாராக இவர் விளையாண்ட ஃபுட்பால் ஃபுல்லாத்துலேயும் இவர் அச்சீவ் பண்ண கோல் மொத்தத்தையும் பார்க்கும்போது 800 கோல்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கிளாஸிஃபையும் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்போர்ட்டிங் அண்ட் சிபி போர்ச்சுகலுக்காக விளையாடும்போது 5 கோல்ஸும் 5 கோல்ஸ் ஃபார் போர்ச்சுகல் சிபி ஸ்போர்ட்டிங் சிபி. மேன்செஸ்டர் யுனைடெட் இங்கிலாந்துக்காக 145 கோல்ஸ் போட்டிருக்காரு. ரியல் மேட்ரிட்க்கு 450. ஸோ ஹையஸ்ட் அதுக்கு தான். அதுக்கப்புறம் ஜுவென்டஸ் இட்டலி 101 அண்ட் சவுதி அல் நசர் இப்போது லாஸ்ட் சீசனும் இந்த சீசனும் விளாண்டுட்டு இருக்கிறதுனால அதில் 99 கோல்ஸ். ஸோ ஃபார் இதுக்கப்புறம் இவர் 800 இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோசஸ்ட்டாக இருக்குது லியோனல் மெஸ்ஸி. ஸோ 753 கோல்ஸ் வந்து ஸோ ஃபார் ஹீ ஹேவ் அச்சீவ்ட். அதுக்கப்புறம் 25 கோல்ஸ் இந்த சீசனில் மட்டுமே இந்த ப்ரோ லீக் சவுதி லீக் இருக்கு இல்லையா, ப்ரோ லீக்கில் 25 கோல்ஸ் அடிச்சிருக்காரு இந்த சீசன் மட்டும். லாஸ்ட் சீசனில் 35 கோல்ஸ் போட்டிருக்காரு. அண்ட் வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ்னால் அது இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தோ அல் நசர் எஃப்சி சவுதி அரேபியாவுக்கு விளையாண்டு இவர் இவ்வளோ கோல் போட்டிருந்தாலும் தட் டீம் லாஸ்ட் இன் த சவுதி ப்ரோ லீக். 3rd தான் முடிச்சிருக்காங்க இந்த சீசன். இந்த சீசனில் 25, 35 லாஸ்ட் சீசனில். இதில் டோட்டல் கேரியர் கோல்ஸ்ன்னு பார்க்கும்போது 934 நேஷ்னல் டீமில். லியோனல் மெஸ்ஸி தான் செகண்ட் இருக்காருன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். ஸோ இந்த ஏப்ரல் மந்த்துக்கான இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வந்துருச்சு டேட்டா. மாஸ்பி மினிஸ்ட்ரி வந்து டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ரேட் வந்து ஏப்ரல் மந்தில் எப்படி இருந்திருக்கு. இட் இஸ் அன் 8th month லோ. அது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் 2.7%. ஸோ இதுதான் நேஷ்னல் எக்கனாமிக் டேட்டாவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வி நோ ஏப்ரல் மந்த்லேருந்து இனிமேல் வந்து இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா வந்து 2 ஃபார்மேட்டில் ரிலீஸ் ஆகும். ஒன்று வந்து 28 daysலேயே வந்து குவிக் எஸ்டிமேட்ஸ், அதாவது குவிக்
எஸ்டிமேட் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்னு சொல்லி 28th டேவே ஆஃப் எவ்ரி மந்த் வரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஃபைனல் எஸ்டிமேட்ஸ் வந்து வரும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் 12 days கழித்து அந்த மந்தோட டேட்டா வரும். ஸோ மேக்கிங் இட் டு 42 days. ஸோ இனிமேல் அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்டராக எக்கனாமிக் க்ரோ ஆகணும், என்ன ப்ராப்ளம்னு அடுத்த மந்தில் சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ணணுன்றதுனால 28 daysலேயே அனௌன்ஸ் பண்ணுறோன்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏப்ரல் மந்த்லேருந்தே அதுதான் நடந்துகிட்ருக்கு. இந்த மந்த்துமே அப்படி தான். அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்க பேஸ் இயர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1937 ஸ்டார்ட் ஆகி 1946, 51, 56, 60, 70 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து 2011 to 12 தான் வந்து பேஸ் இயர். இதை இன்னும் மாற்றுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா WPI, CPIன்னு எல்லாத்துக்குமே பேஸ் இயர் மாற்றிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கும் மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ரெக்கமெண்டேஷன் ஃபார் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் 2010 மந்த்லி IIP வந்து 45 daysக்குள்ளே நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி 42 daysல ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ 28th டேவே வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ஒன்றும் நம்ம எங்கேயுமே வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் மீறலை. ஸோ அதுக்குள்ளேயே தான் நம்ம ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரிவைஸ்டு கேலண்டர் படி குவிக் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து 28th of every month வரும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ ஒருவேளை 28th ஹாலிடேனா நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே வில் பி த ரிலீஸ். ஸோ இண்டெக்ஸ் டேட்டா வந்து சோர்ஸ் ஏஜென்சிஸ்லேருந்து வாங்கி ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரிஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது க்ரோத் ரேட் ஃபார் த ஏப்ரல் மந்த் இஸ் ஜஸ்ட் 2.7, which is 3% quick estimate in the month of March. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்போ பார்க்கும்போது இட் வாஸ் நாட் தேட் குட். 3%ன்றதே வந்து சம்டைம்ஸ் இல்லை, க்ரோத் வந்து இன்னும் நல்லா இல்லை, நம்மளோட ஹோல் ஜிடிபியே 6 to 8%குள்ளே க்ரோ ஆகணும்னு நினைக்கிறோம். இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து 3% இஸ் நாட் ஸோ குட்னு சொன்னோம். பட் அதை விட கம்மியாக இருக்குது. அண்ட் யூ நோ வாட், பிகாஸ் ஆஃப் வாட்னு ஏப்ரல் மந்த் தான் வந்து நிறைய டேரிஃப் வார்லாம் போயிட்டு இருந்த டைம். அண்ட் மெனி ஆஃப் த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்மே வந்து இந்தியா விட்டு வெளியில் போயிட்டு இருந்த டைம். ஸோ அன்சர்டன் சிச்சுவேஷன் இருந்ததுனால கூட அதை ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். 3 sectors லைக் மைனிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அது எல்லாமே வந்து நெகட்டிவில் வந்து மைனிங் இருந்திருக்கு. மேனுஃபேக்சரிங் ஓரளவுக்கு டீசெண்டாக 3.4% இருந்திருக்கு. எலக்ட்ரிசிட்டி 1.1% இருந்திருக்கு. ஸோ குவிக் எஸ்டிமேட் ஆஃப் IIP 152 against 148 இருக்குது ஏப்ரல் 2024 கம்பேர் பண்ணும்போது. அந்த இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஃபார் மைனிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி செக்டார் வந்து 130, 149 and 216 ரெஸ்பெக்டிவ்லாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் மைனிங் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஏன்னா அதுலேருந்து தான் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கோலே எடுக்கிறோம் அப்படின்னா தட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டியோட டிமாண்டை பொறுத்து தான் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரியும். ஸோ டிமாண்ட் ரைஸ் ஆச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் மேனுஃபேக்சரிங்கும் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றது தெரியும். வித்தின் மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ் 23 இண்டஸ்ட்ரி குரூப்ஸில் 16 out of 23 குரூப்ஸ் வந்து NIC 2 டிஜிட் லெவலில் தான் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கு, which is positive growth in April 2025 over April 2024. லாஸ்ட் இயர் வந்து நம்ம ஓரளவுக்கு டீசென்ட் நல்ல இயர்னு தான் சொல்லணும். அதுவும் போக ஏப்ரல் மந்த்லாம் வந்து நாட் இது எலெக்ஷன் மந்த்தும் இல்லாததுனால அதோடு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஏப்ரல் 2025 வந்து நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருந்ததுனால ஸோ கம்மியாக இருக்கிறது எக்ஸ்பெக்டட் தான், which is not so surprised one. மேனுஃபேக்சரிங் ஆஃப் பேசிக் மெட்டல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம் வரதுக்குள்ளே நெக்ஸ்ட் மெயின்ஸ்ன்னு பார்க்கும்போது ஜூன் ஜூலை ஆகிடும். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் 8 month லோ அப்படின்றதுனால நம்ம இதை பார்த்துக்கணும். அண்ட் 2.7% இஸ் இம்பார்ட்டண்ட். யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்றது இம்பார்ட்டண்ட். MOSPI மினிஸ்ட்ரி, which is Ministry of Statistics and Program Implementation, ஏப்ரல்லேருந்து 28th of every month வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. லோவஸ்ட் இன் 8th month இருந்திருக்கு ஏப்ரல் 2025 டேட்டா 2.7%. ப்ரீவியஸ் மந்த் வந்து 5.8 இருந்திருக்கு. லாஸ்ட் கம்பேரபிளி லோ அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 2024 -0.1%. அண்ட் யூனோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட Q2 பர்ஃபார்மன்ஸுமே வந்து ஜிடிபி க்ரோத் ரிலேட்டடாக லாஸ்ட் இயர் 5.4% இருந்ததுக்கப்புறம் தான் நிறைய அலார்மிங்காக நியூ தேர்ட் டைம் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம்
வந்ததுக்கப்புறம் புது இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்தாங்க. அண்ட் சர்ப்ளஸ் வந்து அதிகமான 2 தடவை நம்மளோட பார்லிமெண்ட்டில் சஜஷன் கேட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஃபண்டுமே வந்து கண்டின்ஜென்சி ஃபண்ட்லேருந்து எடுத்தாங்கன்றதெல்லாம் தெரியும். ஸோ அதனுடைய கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் சம்வாட் குட். ஸோ செக்டார் ட்ராக் இதெல்லாம்னா மைனிங் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. எலக்ட்ரிசிட்டி டீசென்ட், ப்ரைமரி குட்ஸ் வந்து நெகட்டிவ், கன்சியூமர் நான் டியூரபிள்ஸுமே வந்து நெகட்டிவில் தான் இருந்திருக்கு. பாசிட்டிவ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் யார் என்னன்னா கேபிட்டல் குட்ஸ் 20% க்ரோ ஆயிருக்கு, மேனுஃபேக்சரிங் 3%, கன்சியூமர் டியூரபிள்ஸ் வந்து 6.4%. ஸோ ஸ்ட்ராங் ஆட்டோ செக்டார், ராபி கிராப் பூஸ்ட் இருந்திருக்கு, மேரேஜ் சீசன் ஸ்பெண்டிங் அதிகமாக இருந்திருக்கு ஏப்ரல் மந்தில். அண்ட் மிக்சட் இண்டஸ்ட்ரியல் மொமெண்டம் வந்திருக்கு. தெர் இஸ் அ நீட் ஃபார் பாலிசி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட். அது வந்து இப்போது நார்மல் ஆகிடுச்சுன்னு நம்பலாம். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் மந்த்ஸ். இந்த பெங்களூர் பேஸ்டு பெட் ஃபுட் கம்பெனி வந்து யூனிகார்ன் ஸ்டேட்டஸை 2025 அச்சீவ் பண்ணியிருக்கு பிகாஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் நெஸ்லே அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ட்ரூல்ஸ் தான். ஸோ நீங்கள் இஃப் யூ ஹேவ் பெட்ஸ் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் நாட் நீங்கள் பெட் ஷாப் விசிட் பண்ணாலே அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இந்த ரூல்ஸை கொடுத்துருவாங்க கம்பல்சரியாக. ஸோ இட் இஸ் அ ஸ்விஸ் காங்க்ளோமெரேட், நெஸ்லேவோட அக்வசேஷன் தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் வேல்யூவேஷன் $1 billion மேலே போயிருந்திருக்கு. ஸோ அதனால் யூனிகார்ன் ஸ்டேட்டஸ் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி இருக்குது. இட் இஸ் அன் இந்தியன் ஸ்டார்ட் அப் இந்தியன் ஸ்டார்ட் அப் தான் அது. ரூல்ஸ்ன்றது பெங்களூர் பேஸ்டு ஸ்டார்ட் அப் தான். நெஸ்லே இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது சில ஸ்டேக்ஸ் வந்து அக்வயர் பண்ணதுனால வேல்யூவேஷன் கூடிருச்சு. ஸோ அதர் யூனிகார்ன்ஸ் இன் 2025 சோஃபார்னு பார்த்தோன்னா நெத்ரைடைன் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருக்கோம், அண்ட் ஜஸ்பே அண்ட் போர்ட்டர் ஆர் த அதர் unicorns which became unicorn in 2025. Rules or a founding year வந்து 2010. It is an Indian pet care industryல ஒரு ஸ்டார்ட் அப் தான். அண்ட் ஓகே, வோக் வந்து அவங்களோட ஐவேர் ரிலேட்டடான செல்லிங்கை வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு 2 ஆக்டர்ஸை வந்து பிராண்ட் அம்பாசடராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று வந்து ஷாஹித் கபூர் அண்ட் த அதர் ஒன் இஸ் தாப்சி பன்னு. அண்ட் இவங்க 2 பேரும் வில் பி த பிராண்ட் அம்பாசடர் ஃபார் வோகோட ஐவேர். ஸோ நோ ரூல்ஸ் கிளப் கேம்பெயின்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வோக் ஐவேர் 1973 இந்த பிராண்ட் வந்து லான்ச் ஆகிருக்கு. இப்போ புதுசாக பிராண்ட் அம்பாசடர் அனௌன்ஸ் பண்ணதுனால இட் இஸ் அ நியூஸ். தட்ஸ் இட். ஓக்லேன்ற ஸ்போர்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற லைக் சன்கிளாஸஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற சேஃப்டி கிளாஸஸ், ஐ கிளாஸஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க தான் ஓக்லே. அவங்களோட பிராண்ட் அம்பாசடர் வந்து ஒரு இந்தியன் கிரிக்கெட்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா சுப்மன் கில். ஸோ ஹீஸ் இன் ஃபார்ம் நவ். அதனால் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஃப்ரம் த ஃபியூச்சர் அப்படின்ற கேம்பெயினுக்கு இந்தியன் டெஸ்ட் கேப்டன் சுப்மன் கில்லை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ யுரேகா ஃபோர்ப்ஸ் வேக்கம் கிளீனரோட பிராண்ட் அம்பாசடராக எந்த பாலிவுட் ஆக்ட்ரஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸ்ரதா கபூரை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2022 அட்வென்ட் இன்டர்நேஷ்னல் வந்து இதில் யுரேகா ஃபோர்ப்ஸோட என்டையர் ஸ்டேக்கையுமே வந்து சம்பூர்ஜி பலூன்ஜி குரூப் கிட்ட இருந்து வாங்கினதுக்கப்புறம் அண்ட் யுரேகா ஃபோர்ப்ஸுமே வந்து ஃபோர்ப்ஸ் கம்பெனிலேருந்து செப்பரேட் ஆச்சு தனி பிரான்ச்சாக. அண்ட் பிஎஸ்சியில் இது லிஸ்ட் பண்ணது 2022. அதுக்கப்புறத்துலேருந்து நிறைய இன்னோவேட்டிவ் திங்ஸ் கொண்டு வராங்க. அண்ட் இப்போ வந்து புதுசாக ஒரு ஏஐ பவர்ட் வெட் மாப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களாம், லிடார் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயுமே வந்து சவுத் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வேக்கம் கிளீனர்ஸ் வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம கண்ட்ரீஸ்லலாம் இன்னும் நார்மலைஸ் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சமாக இட் இஸ் எக்ஸ்பேண்டிங். ஸோ அதில் யுரேகா ஃபோர்ப்ஸோட ஷேர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் செக்டாரில் பார்க்கும்போது கொஞ்சம் கன்சிடரபிளி ஹியூஜாக இருக்குது. ஒரு ஹை அண்ட் செக்டாரில் ஹை அண்ட் ரேஞ்சில் 40 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தே டூ ஹேவ். வாட்டர் பியூரிஃபையர்ஸ், ஏர் பியூரிஃபையர்ஸ், வேக்கம் கிளீனர்ஸ்ன்னு நிறையா இருக்குது. இப்போது லிடார் நேவிகேஷன் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் கிளீன் ரோபோட் வேக்கம் கிளீனருக்கு பிராண்ட் அம்பாசடராக வந்து ஸ்ரதா கபூரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். ஹிட்டாச்சி இந்தியாவோட மேனேஜிங் டைரக்டராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் June 2, 2025 கேட்டிருக்காங்க, விச் இஸ் என் வேணு. ஸோ எதனால் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பொசிஷனில் இருந்து பாரத் கௌஷல் வந்து எலிவேட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ப்ரொமோஷன் கொடுத்து எக்ஸிக்யூட்டிவ் சேர்பர்சனாக April 1 அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் பொசிஷன் இஸ் வேக்கண்ட். அதுக்கப்புறம் இப்போ இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தென் டாக்டர் சமீர் வி காமத். When will Dr. Samir V. Kamath continue as DRDO chief after his second tenure ஓட extension in 2025 கேட்டிருக்காங்க. ஸோ May 2026. ஸோ டென்யூர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டிஆர்டிஓட சீஃபுக்கு, ஹூ இஸ் டாக்டர் சமீர் வி காமத். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் கேபினெட் மூலயமா இந்த அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் ஹிஸ்
செகண்ட் 1 year எக்ஸ்டென்ஷன். ஸோ ஏற்கனவே ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸ்டென்ஷன், இது வந்து செகண்ட் டைம் எக்ஸ்டென்ஷன். ஸோ May 31st 2026 வரையும் he will be the chairperson of chief of DRDO. So fundamental rule 56 deal படி Indian service regulation allows the government to extend the tenure. ஸோ அதனால தான் இப்போ tenure extension கொடுத்துருக்காங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் கேபினெட் கமிட்டி தான் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரியான சிபிஎஸ்சிஸ்க்கெலாம் வந்து அப்பாயின்மெண்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த திங் ஹியர். இவரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் August 25, 2022 அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து May 23 2025 வரையும் 2 years எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போ 1 year தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி நெக்ஸ்ட் டைம் வந்து புது பர்சன் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் சி. நெக்ஸ்ட் அமெரிக்கன் மியூசிக் அவார்ட் 2025 ஆர்கேன் லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ் அப்படின்ற சவுண்ட் ட்ராக்குக்கு ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட் வந்து அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ராஜா குமாரி. ஸோ இவங்க தான் அந்த அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேவரட் சவுண்ட் ட்ராக் அப்படின்ற கேட்டகரியில் ஷீ ஒன் த 51st அமெரிக்கன் மியூசிக்கல் அவார்ட் ஃபார் ஹர் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்கேன் லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ் சீசன் 2. ஸோ ஒரு குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்தியன் பீப்புளுக்கும் இருக்குன்றத காமிக்கிறதா இது வந்து இருக்கும். அண்ட் அந்த சாங் நேம் என்னென்னா ரெனிகேட் We Never Run அப்படின்ற சவுண்ட் ட்ராக்குக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் AMA வின் ஃபார் இந்தியன் ஆரிஜின் ஆர்டிஸ்ட். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் ஹெலிகாப்டர் ஃபைனல் அசம்பிளி லைன் ஃபார் ஏர்பஸ் H125 எங்கே எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. வேகம் கர்நாடகாவில் தான் இது வந்து வெம்கல் கர்நாடகாவில் தான் இது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. சோஃபார் 10 இது ப்ரொடியூஸ் பண்ணலாம் டோட்டலாக அப்படின்ற மாதிரியான ஹெலிகாப்டர் பெர் இயர். இனிஷியல் அவுட்புட்டாக 10 ஹெலிகாப்டர் பெர் இயர்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்தர் இயரில் ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ப்ரைவேட்லி லெட் ஹெலிகாப்டர் அசம்பிளி லைன் பை டாடா ஏர்பஸ் இவங்களோட வெம்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஏரியா கோலர் டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ஃபைனல் அசம்பிளி லைன் ஃபார் ஹெலிகாப்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைவேட்டாக இது வந்து இருக்குது. ஸோ நம்ம கவர்மெண்ட்டோடது அதிகமாக இருக்குது. ஸோ மேக் இன் இந்தியாவோட ஒன் ஆஃப் த பார்ட்டாக இதை பார்க்கலாம். ஸோ தட் இஸ் த திங். இதில் வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கலாம் இருக்கும். அண்ட் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிட்டடும் ஏர்பஸும் சேர்ந்து தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் ஃபார் H125 வந்து விஐபி டிரான்ஸ்போர்ட், EMS, லா என்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் தேவைப்படுது. அண்ட் ரெஸ்கியூ யூட்டிலிட்டிஸ்க்குமே வந்து அந்த ஏர்க்ராஃப்ட் ஹெலிகாப்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ எந்த க்ராப்புக்கு இந்த சீசன் காரிஃப் சீசனில் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து ஹையஸ்ட் இன்க்ரீஸ் வந்து கிடச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் நிகர் சீடுக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ எம்எஸ்பி பெர் குவிண்டால் தான் யூஸ்வலாக நம்ம கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கேபினெட் வந்து எம்எஸ்பி ஹைக் ஃபார் 14 காரிஃப் க்ராப்ஸ் ஃபார் திஸ் சீசன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம காரிஃப் க்ராப்ஸ்ன்னு பார்க்கும்போது பேடி காமன், பேடிலே கிரேட் ஏ இருக்கும், ஜோவர் ஹைப்ரிட், ஜோவர்லேயே வந்து மல்தண்டி அப்படின்னு ஒரு டைப் இருக்குது, பஜ்ரா, மெய்ஸ், ராகி, துர், அப்புறம் மூங் தால், ஊரத், கிரவுண்ட் நட் அண்ட் சோயாபீன், செசமம் அண்ட் நிகர் சீட் இதெல்லாம் வந்து யூஸ்வலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது. எம்எஸ்பி கீழே வருது இது. அண்ட் சுகர் கேனுக்கு தனியாக இருக்குது எஃப்எஸ்பின்னு சொல்லிட்டு. 14 க்ராப்ஸுக்கு வந்து இப்போது நிகர் சீட், ராகி, காட்டன், செசமம் இதுக்கெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த சீசன் காரிஃப் சீசனுக்கு. ஸோ ரெம்யூனரேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் ஃபார் ஃபார்மர்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ நம்மளுக்கு தெரியும் தானே, யூஸ்வலாக இந்த மாதிரி இந்த கேபினெட் கமிட்டி அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தேர் வில் பி அ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ விசிட் ஃபார்மர்ஸ். ஸோ இந்த சீசனில் ஃபார்மர்ஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்புட்டுக்கு எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட் தேவைப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ஃபார்மர்ஸ்க்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கணும். தட் ப்ராஃபிட் ஷுட் நாட் பி மோர். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட கொடுப்பாங்க. த கவர்மெண்ட் வந்து கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் விச் வில் பி சேர்ட் பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. அவங்க ஃபைனலாக டிசைட் பண்ணி தே வில் அனௌன்ஸ் த ஃபைனல் ப்ரைஸ். ஸோ அந்த கமிஷன் பேர் என்ன அப்படின்னா CACPன்னு சொல்லுவாங்க, விச் இஸ் கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட்ஸ் அண்ட் ப்ரைஸ். ஸோ இவங்க தான் வந்து அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க, எவ்வளோ காஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் வில் ரீச் நம்ம கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் விச் வில் பி சேர்ட் பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. தே வில் ஃபைனலி அனௌன்ஸ். ஸோ மோஸ்ட்லி இந்த ஒரு அமௌண்ட் வந்து இந்த CACP அனௌன்ஸ் பண்ணுறாங்களே அதில்
ப்ராஃபிட் மார்ஜின் மினிமம் 50% இருக்கணும் ஃபார்மர்ஸ்க்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் மெய்ஸ், பஜ்ரா மாதிரியான க்ராப்ஸுக்கெலாம் வந்து 63% ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி எம்எஸ்பி செட் பண்ணுறாங்க. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் காஸ்ட் எல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகும். 50% ப்ராஃபிட் மார்ஜினோடு சேர்த்து எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணுறதுனால ஃபார்மர்ஸ்க்குமே வந்து ஒரு நம்பிக்கையோடு இந்த க்ராப்ஸ் எல்லாம் வந்து அவங்க கல்டிவேட் பண்ணுவாங்க. தேர் won't be any dissatisfaction and despite hike இந்த வருஷம் வந்து ஃபார்மர்ஸ் வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சுவாமிநாதன் கமிஷன் ரெக்கமெண்டேஷனில் எம்எஸ்பியை எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அதுபடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான டாக்ஸும் இருக்குது. சில ஒப்பீனியன்ஸ் நியூஸ் பேப்பர்ஸில் வந்திருக்கும். அண்ட் எஃப்ஆர்பி அப்படின்றது வந்து எஃப்ஆர்பி இது வந்து ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் ப்ரைஸஸ் ஃபார் சுகர் கேன் மட்டும். மித்த எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே இருக்கிறது வந்து எம்எஸ்பின்னு தான் நம்ம சொல்லுவோம். அண்ட் நியூட்ரி சீரியல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்ரீ அண்ணா ஸ்கீம் மூலயமா கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இந்த ப்ரொக்யூர்மெண்ட் எம்எஸ்பி ப்ரைஸில் தான் கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. இன்கம் க்ரோத்தோடு அலைன் ஆகும். பிகாஸ் கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபார்மர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், ஃபார்மரோட வெல்ஃபேர் கோலில் இந்த எம்எஸ்பியும் ஒன்று அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ காரிஃப் க்ராப்ஸ்னால் யூஸ்வலாக இட் வில் பி த க்ராப்ஸ் தட் ஆர் sown in the beginning of this monsoon. ஸோ ஜூன் ஜூலையில் சோ பண்ணுவாங்க. ஹார்வெஸ்ட் பண்ணுறது செப்டம்பர் அக்டோபரில் தான் இருக்கும். தட் இன்க்ளூட் பேடி, மேஸ், காட்டன் அண்ட் பல்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக அந்த நான் சொன்னது தான் பேடி இதுக்கு முன்னாடி லிஸ்ட் பண்ணேன் இல்லையா, ஸோ அது எல்லாமே. ஸோ இப்போ வந்து எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயர். ஸோ தட் இஸ் த திங். இதில் வந்து ஹையஸ்ட்டாக எதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நிகசின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிகமம்க்குலாம் வந்து 8,635 per quintalனு சொல்லியிருக்காங்க. பட் திஸ் இஸ் த ஹையஸ்ட் ப்ரைஸ். பட் இன்க்ரீஸ் தானே கேட்டிருந்தாங்க, ஸோ அது நிகசீட் சொல்லலாம். ஸோ தட்ஸ் இட். தென் விச் 2 railway section have been approved for multi tracking under the PM Gati Shakti plan. இவ்வளோ அவுட்லேயோட பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது எதுனா வார்தா, பல்ஹர்ஷா அண்ட் ரத்லம் நக்டா இந்த இடத்துல உள்ள 2 ரயில்வே செக்ஷன்ஸையுமே வந்து பிஎம் கட்டி சக்தி பிளான் கீழே 3,399 crore இன்வெஸ்ட்மெண்ட்டோட இம்ப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான அப்ரூவல் வந்து கேபினட் கமிட்டியிலேருந்து கிடச்சிருக்கு. மத்திய பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிராவில் தான் இந்த 2 ரயில்வே லைனுமே இருக்குது. ஸோ 3rd and 4th லைன் பிட்வீன் த ரத்லம் நக்டா அண்ட் 4th லைன் பிட்வீன் த வர்தா பல்ஹர்ஷா இந்த 2 லைன்லேயுமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிஎம் கட்டி சக்தி நேஷ்னல் மாஸ்டர் பிளான் கீழே. ஸோ பிஎம் கட்டி சக்தி இஸ் அ நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர் பிளான். இன்டகிரேஷன் பிளானிங் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம். இப்போது ஒரு இடத்துல வந்து ஒரு வாட்டர் பைப்லைன் வந்து அண்டர் கிரவுண்டில் வரப்போகுது. அந்த இடத்துல ரோடுமே வந்து போட போகிறாங்க அப்படின்னு பிளான் பண்ணாங்கன்னா இந்த பிஎம் கட்டி சக்தி பிளானில் ஆர் தேர் இஸ் அ போர்ட்டல் டூ எல்லா மினிஸ்ட்ரிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் வந்து இன்டகிரேட் ஆகி எல்லா ப்ராஜெக்ட்ஸையுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு ரோடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோடு போட்டதுக்கப்புறம் இவங்க வாட்டர் பைப்லைன் அண்டர் கிரவுண்டில் கொடுத்தாங்கன்னா த ரோட் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அவங்க கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படின்றதுனால இந்த பிளான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ தட் ஆல் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து எல்லாருமே இன்டகிரேட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறாங்கன்னா ஃபர்தர் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இருக்கான்னு யோசித்து பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்றதுக்காக. தென் மல்டி ட்ராக்கிங் வந்து இது யூஸ்வலாக நடக்கிறது தான். இப்போ இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 176 கிலோமீட்டர் லென்த் உள்ள இன்டர்செக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட், which northeastern capital was recently connected to the national railway network through பைரபி சைரங் லைன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஐஸ்வால். ஸோ ஐஸ்வாலில் வந்து இப்போது ஃபர்ஸ்ட் ட்ரெயின் லைட் குட்ஸ் ஸ்பெஷல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ விச் இஸ் இன் சைரங். இது என்னென்னா இந்தியன் ரயில்வே நெட்ஒர்க்கை பைரங் சைபி லைனோட மிசோரம்லேருந்து கனெக்ட் பண்ணுறது தான் இந்த ரயில்வே லைன். ஸோ இதை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீஷன் அண்ட் ஆப்ரேஷனலைஸ் ஆகிடுச்சு இப்போது. நியூ ரயில்வே லைன் கவரிங் 51.38 கிலோமீட்டர் கனெக்டிங் ஐஸ்வால் மிசோரம்லேருந்து இந்தியன் ரயில்வே நெட்ஒர்க்கை இது கனெக்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் இது இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க. ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி மூலயமாவும் இது வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இஷ்யூவிங் அத்தாரிட்டி யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் அண்ட் நார்த் ஈஸ்ட்
ஃப்ரண்டியர் ரயில்வேஸ் 2 பேரும் சேர்ந்து தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிஎம் கட்டி சக்தி அண்ட் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி கீழே இது வரும். அண்ட் இதுதான் அந்த நியூ ரயில்வே லைன் வர்த் ஆஃப் எவ்வளோ க்ரோர் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து ஃபிசிக்கல் அண்ட் ஃபினான்ஷியலாக எவ்வளோ பண்ண போகிறாங்க, ஃபைனல் செக்மெண்ட் எவ்வளோ இருக்க போகுது, அதில் எவ்வளோ டனல்லாம் இருக்க போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் அந்த நேம் ஐஸ்வாவில் நேஷ்னல் ரயில்வே நெட்வொர்க்கோட இந்த லைன் தான் கனெக்ட் பண்ணுது அப்படின்றது இம்பார்ட்டண்ட். ஸோ எந்த டெம்பிள் விச் இஸ் இன் அசாம், அந்த டெம்பிளை வந்து டர்ட்டில் கன்சர்வேஷனுக்கு ஒரு மாடல் டெம்பிளாக வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க ஆன் வேர்ல்ட் டர்ட்டில் டே விச் இஸ் ஆன் 23rd May. ஸோ அந்த டெம்பிள் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க, நக்ஷங்கர் டெம்பிள் அப்படின்றது டெம்பிள் விச் இஸ் இன் அசாம். ஸோ பைஷ்வன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அசாமில் தான் இந்த டெம்பிள் இருக்குது. ஸோ அந்த நக்ஷங்கர் டெம்பிளை வந்து மாடல் டெம்பிளாக டர்ட்டில் கன்சர்வேஷனுக்கு வேர்ல்ட் டர்ட்டில் டே அப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர் டர்ட்டில் கன்சர்வேஷனை ப்ரொமோட் பண்ணுறாங்க அந்த டெம்பிளில், பப்ளிக் அவேர்னஸும் ரைஸ் பண்ணுறாங்க அண்ட் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜிலே இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ப்ரொடெக்ஷன் த்ரூ த கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் அண்ட் எக்ஸ்பர்ட் சப்போர்ட். ஸோ அந்த வேர்ல்ட் டர்ட்டில் டே அன்றைக்குமே இதை தான் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் நம்ம கம்யூனிட்டி வைஸ் நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த வருஷத்தோட தீமே வந்து டான்சிங் டர்ட்டில்ஸ் ராக் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டே அன்னைக்கு இந்த இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ that's the thing. 13 freshwater turtle species including the critically endangered and vulnerable species வந்து இந்த டெம்பிள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி ப்ரோக்ராம் என்னெல்லாம் அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டர்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற பேரில் கேசோ மித்ராஸ் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லோக்கல் கன்சர்வேஷன் சப்போர்ட்டுமே வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணது யார் அப்படின்னா TSA ஃபவுண்டேஷன் இந்தியா, காசிரங்கா நேஷனல் பார்க் அண்ட் அதர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ that's it for today. If any, do comment and make use of the link in the description, and thank you for listening.